Taste the Daily. அண்மைச் செய்தி. திருத்தணி அருகே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவனை அதே பள்ளியில் படிக்கும் சக மாணவன் கத்தியால் குத்திய சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி நிலையங்கள் வன்முறை நிகழும் இடங்களாக மாறி இருப்பதை மீண்டும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மாமண்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவரது மகன் ராகவேந்திரன் அருங்குளம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் வழக்கம் போல் இன்று காலை பள்ளிக்கு சென்றுள்ளார். பின்னர் பள்ளியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் ராகவேந்திரன் மாணவர்களுடன் கபடி விளையாடி கொண்டிருந்த போது அதே பள்ளியில் படித்து வரும் தருண்குமார் என்ற மாணவருடன் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தருண்குமார் கையில் மறைத்து வைத்திருந்த சிறிய கத்தியை எடுத்து ராஜசேகரன் கையில் 2 இடங்களில் கிழித்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ராஜசேகரை அங்கிருந்த ஆசிரியர் மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மாணவர் சின்னத்துரை முதல் ராகவேந்திரன் வரை பள்ளி மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறைகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் மாணவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கற்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்கே அழுது நடித்துக் கொண்டிருக்கிறார் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருத்தணி அருகே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவனை அதே பள்ளியில் படிக்கும் சக மாணவன் கத்தியால் குத்திய சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி நிலையங்கள் வன்முறை நிகழும் இடங்களாக மாறியிருப்பதை மீண்டும் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. அதனை அண்மைச் செய்தியாக பார்த்தோம்.